2 பாலம் திறந்து வச்சிருக்கிறாங்க. ஜிடி நாயுடு பாலம், நாராயணசாமி நாயுடு பாலம். 2 பேருமே ஜிடி நாயுடு அவர்கள் கோவையின் பெருமை. அவருடைய பேரை வைக்கிறத நான் வரவேற்கிறேன், பாராட்டுறேன், வாழ்த்துறேன். நாராயணசாமி நாயுடு அவர்கள் விவசாயிகளுக்கான வெள்ளி. அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு கோவையின் இயக்க தலைவர், சீர்திருத்த தலைவர், இயக்க தலைவர், உரிமை தலைவர். அவருடைய வரலாறும் மக்களுக்கு தெரியணும். ஆனா நாராயணசாமியார் அப்படிங்கிற பேர்ல வச்சிருந்தாலுமே அவருடைய வரலாறுக்கு மதிப்பு கொடுத்ததா தான் இருந்திருக்கும். கோவிந்தசாமி துரைசாமியார் அப்படின்னு நீங்க பேர் வச்சிருந்தாலுமே அது ஒத்துக்கொள்ளும்படியா தான் இருந்திருக்கும். அப்படிதான் நீங்க செஞ்சிருக்கீங்க. தேவரையாவ உலகமே தேவரையான்னு தான் தெரியும். ஆனா நீங்க பசும்பொன் முத்துராமலிங்கம் சாலை அப்படின்னு தான் நீங்க வச்சிருக்கீங்க பேரு. வஉசிய வாவு சிதம்பரனார் பிள்ளை, வாவு சிதம்பரம் பிள்ளை அப்படின்னு தான் உலகம் சொல்லும். அவரே அப்படிதான் கையெழுத்து போடுவாரு. ஆனா நம்ம இன்னைக்கு வாவு சிதம்பரனார் அப்படின்னு தான் சொல்றோம். அத அந்த மாற்றத்தை கொண்டு வந்தது நீங்க தான். அதுல இருந்து நீங்க இப்ப பேக் ட்ராக் ஆகிற அந்த அற்பத்தனமான தேர்தல் அரசியலை நான் கண்டிக்கிறேன். நீங்க உங்களுடைய எந்த காரணத்துக்காகவும் ஒரு 4 சீட் அதிகம் ஜெயிக்கும் அப்படிங்கிற காரணத்துக்காக அல்ல, அந்த ஜெயிக்கலாம் அப்படிங்கிற நம்பிக்கைக்காக உங்களுடைய கொள்கையும் மனசாட்சியும் நீங்க அடகு வைக்கிறது, வார்த்தை தவறுவது, அது எப்படி வெற்றிக்கு உங்களுக்கு வழி கொடுக்கும் அப்படின்னு எனக்கு தெரியல. இதுல இருக்கிறதுலே காமெடி என்னன்னா, ஐயா வீரமணி அவர்கள், திராவிட கழக தலைவர் வீரமணி அவர்கள் சொல்றாரு, நாயுடு என்று சொன்னால் எங்களுக்கு ஜாதி தெரியாது, விஞ்ஞானிய தான் தெரியும் அப்படிங்கிறாரு. இத எப்படி அழுவுறதா சிரிக்கிறதாங்க? அப்படி பார்த்தா அப்ப முத்துலட்சுமி ரெட்டி அப்படின்னு சொன்னா உங்களுக்கு அந்த ரெட்டியில அவங்களுடைய சீர்திருத்தவாதியை தான் நீங்க பாத்தீங்களா, இல்ல அந்த ரெட்டியத்தான் பாத்தீங்களா? ஊவேசா ஐயர் அப்படிங்கிற பேர்ல ஐயரை பாத்தீங்களா, இல்ல ஊவே சுவாமிநாதர் அவர்களுடைய தமிழ் தொண்டை பாத்தீங்களா? ஏன் அப்ப இங்க ஜிடி நாயுடு அவர்களுக்கு மட்டும் இந்த மாதிரி முட்டு கொடுக்குறீங்க நீங்க? இதெல்லாம் ரொம்ப டிரான்ஸ்பரண்டா தெரியுது ஹிப்போக்ரசி.